அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆடி பூர வளைகாப்பு திருவிழா வீட்டில் எப்படி செய்வது என்பதை இந்த ஆடியோவில் மிக எளிமையாக சுருக்கமாக சொல்லியுள்ளேன். ஆடி மாதம் தொடர்ந்து நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் அந்த பதிவுகளை கேட்டு நல்லபடியாக செய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பதிவு கொஞ்சம் அவசர பதிவு. நேற்றே இந்த பதிவு தரணும்னு நினச்சேன். நேற்று ராமேஸ்வரத்தில் கொஞ்சம் வேலைபளு அதிகம். தர்ப்பணம் தருவதற்காக நேற்று மாலை வரைக்கும் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த பதிவை இன்றைக்கி கொடுக்குறேன். எனவே இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. ஆடி அமாவாசை ராமேஸ்வரத்தில் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதற்கு பதிவு செஞ்ச அத்தனை பேருக்கும் நேற்று மிக சிறப்பாக அந்த சடங்குகள் நடந்தேறியது. அதனுடைய சுருக்கமான வீடியோ காட்சிகள் இன்று மாலை நமது சேனலில் பதிவு செய்யப்படும். அதே போல நேற்று கோதானம் ஒரு விவசாய குடும்பத்துக்கு மிக சிறப்பாக செய்யப்பட்டது. அதை பற்றிய பதிவுகள் நேற்று நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். இந்த ஆடி பூர வளைகாப்பு திருவிழா பதிவை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. இந்த ஆடி பூர வளைகாப்பு திருவிழா பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, இது நாள் வரைக்கும் நாம் அம்பாளுக்கு வழிபாடு பண்ணி அம்பாள் நமக்கு அருளை வாரி வழங்கி நம்மளை மகிழ்ச்சி படுத்துவா. ஆனால் இந்த ஆடிப்புற வழிபாடுங்கிறது அம்பாளை நாம் மகிழ்ச்சி படுத்துறது. ஏன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எந்த அளவுக்கு மனம் சந்தோஷமாக நம்ம வீட்டில் எழுந்துடுறாரோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். அதனால தான் இந்த ஆடிப்புற வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்த வழிபாடாக இருக்குது. ஒவ்வொரு அம்பாள் கோயில்லையும் இந்த ஆடிப்புறத்தப்போ வளைகாப்பு திருவிழா சிறப்பாக நடக்கும், உற்சவம் சிறப்பாக நடக்கும், பால் அபிஷேகங்கள், சிறப்பு அபிஷேகங்கள், பால் குடம் எடுத்தல், இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த ஆடிப்புறத்து நாளில். எனவே உங்கள் வீட்டில் நீங்கள் நான் சொல்கிற இந்த எளிய வளைகாப்பு திருவிழாவை நடத்திடுங்க, நல்லதே நடக்கும். சரி, இந்த வழிபாட்டை யார் செய்யணும்? யாருக்கு திருமண தடை இருக்கோ, மனவாழ்வு அமையாமல் ஏக்கத்தில் இருக்கீங்களோ அவங்க வீட்டில் இந்த வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. அடுத்தது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க இந்த வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. சென்ற ஆண்டு இந்த ஆடிப்பூர வழிபாடு நம்ம சேனலில் நம்ம சொன்னதை கேட்டு பல சகோதரிகள் செய்து அதில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகி எவ்வளவு சந்தோஷமாக அவங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு அடியனுக்கு நன்றாக தெரியும். எனவே தான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்கும். அடுத்ததாக, யார் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கோ, யார் குடும்பத்தில் விரைய செலவுகள் அதிகம் நடக்குதோ, யார் குடும்பத்தில் காரிய தடைகள் அதிகம் இருக்கோ அவங்க இந்த எளிய வளைகாப்பு வழிபாடை செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த வளைகாப்பு வழிபாடு செய்வதற்கு அம்மனுடைய படம் அல்லது அம்மனுடைய சிலை அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக கலசம் இருந்தால் கூட போதும். அதை வைத்து இந்த எளிய வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாடு எந்த நாளில் எந்த நேரத்தில் செய்யணும்னு முதல்ல பார்த்துடலாம். 14/8/2026 ஆடி 29 ஆடி பூர திருநாள் வெள்ளிக்கிழமை. அந்த அன்னைக்கு தான் இந்த வழிபாட்டை பண்ணணும். நேரம் அன்று காலை 7:21 தான் பூர நட்சத்திரம் தொடங்குது. எனவே காலை 7:30 10:15 இந்த வழிபாடு செய்யுங்கள். அல்லது மதியம் 12:15 1:15 இந்த வழிபாடு செய்யுங்கள். அல்லது மாலை 5:30 இரவு 9:30 இந்த வழிபாடு தாராளமாக செய்து கொள்ளலாம். உங்கள் நேரப்படி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வழிபாடு அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுறது தான் இந்த வழிபாடு. சரிங்களா? வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. நமது ஆனந்தோலி அறக்கட்டளை அன்னசேவா என்ற குழுவை நடத்திட்டு இருக்கோம். இந்த குழு மூலமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்னதானங்களை மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும், நேற்று கூற கோதானம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. ஆடி பூரத்தன்னைக்கு, அதாவது நாளைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, 500 பேருக்கு அன்னதானம் தரப்போகிறோம். 500 பெண்களுக்கு. அது போக 250 பெண்களுக்கு வளையல் தானம் தரப்போகிறோம். அங்கே எங்கள் அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடத்தி 501 வளையலை அம்மா பாதத்தில் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த வளைகாப்பு பிரசாதத்தை 250 பெண்களுக்கு வளையல் தானமாக தரப்போகிறோம். இந்த வளைகாப்புக்கு மொய் வைக்க உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த வளையல் தானத்திற்கு பங்களிப்பு தாருங்கள். அதை தான் மொய்ன்னு சொல்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு 111 ரூபாய், அதிகபட்சம் உங்கள் விருப்பம்தான். சரிங்களா? இந்த வளைகாப்பு திருவிழாவுக்கு மொய் வைக்க எனது சொந்தங்களாகிய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மேலே டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வளைகாப்பு திருவிழாவுக்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். பங்களிப்பு தரக்கூடிய அத்துணை சகோதரிகளுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அம்மாவுக்கு சிறப்பு அர்ச்சனைகள் நடைபெறும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வளைகாப்பு மொய் வைத்து அம்மன் அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வழிபாடை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாங்களா? எந்த இடத்துல நீங்கள் வழிபாடு செய்ய போறீங்களோ அந்த இடத்துல ஒரு மணப்பலகை வச்சுக்கோங்க. மணப்பலகை இல்லைன்னா பரவாயில்ல, வாழையிலை விரித்து அதுக்கு மேலே பச்சரிசி போட்டு வச்சுக்கலாம். மணப்பலகை இருந்துச்சுன்னா மணப்பலகை மேலே சிகப்பு துணி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசி போட்டு கலசமோ
சிலையோ படமோ அந்த இடத்துல வச்சிருங்க. வச்சுட்டு வாசனை பூக்கள் கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு பெண் தன்னுடைய திருமணத்துக்காக அலங்காரம் பண்ணிப்பாங்களோ அல்லது ஏதாவது விசேஷத்துக்கு போகிறதுக்கு அலங்காரம் பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி அம்மனை நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி அலங்காரம் பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. தயார் பண்ணி வச்சுட்டு அம்மனுக்கு முன்னாடி வளையல், ஒரு தட்டில் வளையல் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அந்த வளையலை நீங்கள் மாலையாக கட்டி அம்மன் படத்துக்கு போட முடிஞ்சால் போடுங்க. வளையல் நீங்கள் எத்தனை வளையல் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அது ஒற்றைப்படை கணக்கில் வர மாதிரி பார்த்துக்கங்க. ஒரு சிறிய தட்டில் சந்தனம், குங்குமம், மஞ்சள், பன்னீர், வாசனை பூக்கள் அதையும் தயார் பண்ணி வச்சுட்டு வெற்றிலை அல்லது ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதையெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் தயார் பண்ணிட்டு 5 தீபங்கள் அம்மனுக்கு முன்னால் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கள். இந்த தீபத்தில் நமது சர்வமங்கல தீப பொடி நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த தீப பொடியை அந்த தீப எண்ணெயில் கொஞ்சம் போடுங்க. ரொம்ப அற்புதமான மங்களம் நிறைந்த தன்மை உங்க வீட்டில் இருக்கும். எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு முதல்ல விநாயகப் பெருமானுக்கு வணக்கத்தை தெரிவித்து விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு அம்மனுக்கு முதல்ல நலுங்கு வைங்க. நலுங்கு வைக்கிறவங்க அத்தனை பேருக்கு தெரியும். சந்தன குங்குமம் வைத்து பன்னீர் தெளித்து அம்மனுடைய பாதம், திருக்கரங்கள் மற்றும் நெற்றியில அம்மனுக்கு நலுங்கு வைக்க வேண்டும். அவ்வாறு நலுங்கு வைத்து அம்மன் பாதத்தில் வளையல் வைத்து முழு பக்தியோட நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவ்வாறு பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரிந்த அம்மனுடைய மந்திரங்கள், போற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எந்த மந்திரமும் சரியா தெரியலனா கூட பரவாயில்ல. ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் அப்படின்னு 108 முறை வாய் விட்டு அம்மனை பார்த்தாப்புல இந்த மந்திரத்தை சொல்லி இந்த வழிபாட்டை சிறப்பாக பண்ணிட்டு அம்மனுக்கு திருஷ்டி கழித்து அம்மனை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருங்க. இதுதான் ஆடிப்பூர வளைகாப்பு வழிபாடு. உங்கள் வீட்டில் திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண், ஆண் இருந்தாங்கன்னா அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் பெண், ஆண் இருந்தாங்கன்னா இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சோடனே முக்கியமாக இன்னொரு வேலை பண்ணணும். என்னன்னா, எந்த இடத்துல அம்மனை வச்சு வழிபாடு பண்ணீங்களோ அந்த இடத்துல அந்த பெண்ணை, ஆணை அமர வைக்கணும். பெண்ணுக்கு நலுங்கு வைத்து வளையல் மாட்டி விடுங்க, ஆணுக்கு நலுங்கு மட்டும் வைத்து விடுங்க. இது செய்யும் பொழுது நிச்சயமாக எந்த குறைக்காக, எந்த வரத்துக்காக இந்த வழிபாடு பண்ணுறீங்களோ அது நடந்தேறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மற்ற பொதுவான பலனுக்காக வழிபாடு பண்ணுறவங்க அந்த இடத்துல அமர வேண்டியதில்லை. குழந்தை பாக்கியம், திருமணத்தடை, இது ரெண்டுக்கு மட்டுமே ஆண் பெண்ணை அமர வச்சு, ஆணாக இருந்தால் நலுங்கு மட்டும் வைங்க, பெண்ணுக்கு நலுங்கு வச்சு வளையல் மாட்டி விடுங்க. இவ்வாறு செய்து முடித்து வளையல் பிரசாதம் வச்சிங்கல்ல, அந்த வளையலை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெண்களுக்கு கொண்டு போய் பிரசாதமாக கொடுங்க. இன்னும் சிறப்பாக இருக்கும். வீடு முழுவதும் தூபதீபம் காட்டி இந்த ஆடி பூர வளைகாப்பு வழிபாட மிக சிறப்பாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சகோதரிகளே, ஆடி பூரத்தன்னைக்கு நமது அம்மனுக்கு நாம செய்யக்கூடிய வளைகாப்பு திருவிழாவில் உங்க குடும்பத்தாரின் பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி சிறப்பு அர்ச்சனை செய்ய வேண்டுமா? கமெண்ட் பாக்ஸில் ராசி நட்சத்திர விவரங்கள் குறிப்பிடுங்க. உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி அம்பாளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து வைக்கப்படும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். ஆடி போகிற நாளில் அன்னதானம் பண்ணுங்க, வளையல் தானம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்பு சகோதரிகளே, இதை போன்று அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பூஜை வருது. வரலட்சுமி பூஜை 21/8/2026. ஒவ்வொரு வருஷம் வரலட்சுமி பூஜைக்கும் நாம் சிறப்பாக கலசம் கட்டி கொடுக்கறது வழக்கம். அந்த வகையில் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு வரலட்சுமி வெண்கல கலசம் கட்டி கொடுத்துட்ருக்கேன். இந்த கலசம் வாங்கும் அத்தனை பேருக்கும் 7 லட்சுமி தாந்திரியங்கள், அம்மாவோட போற்றிகள் மற்றும் மூலமந்திரம் எல்லாமே சொல்லித்தரப்போகிறோம். மேலும் இந்த கலசத்தை உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அன்று நள்ளிரவு 12 மணிக்கு அந்த கலசத்தை எனக்கு ஒரு படம் எடுத்து அனுப்புனீங்கன்னா அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லையாங்கிறத வாக்குமுறையில் பார்த்து அன்று நள்ளிரவே உங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன். சரிங்களா? வரலட்சுமி வெண்கல கலசம் பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.